பி அலர்ட். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனிதர்கள் தற்பிரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரரும் அகந்தைக்காரரும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறியாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களுமாய் இருப்பார்கள். அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமா புள்ளவர்களாயும் தேவ பிரியர் இல்லாமல் சுகபோக பிரியரும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் காணும் போது அவர்களை விட்டு விலகு என்று வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கடைசியில சொன்ன அந்த விஷயம் எவ்வளவு உண்மைனா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 18 விஷயங்களையும் செய்கிறவர்கள் மற்ற புறஜாதியார்களா இருந்தாலும் தேவனை அறியாதவர்களா இருந்தாலும் தேவனை அறிந்தவர்களே இப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை காணும் பொழுது அவர்களை விட்டு விலகு என்ற தேவன் இன்னைக்கு உங்களை அலர்ட் பண்றாரு, எச்சரிக்கையா சொல்றாரு. விசேஷம் சொல்ற காலங்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ கள்ள தீர்க்க தரிசிங்களும் அந்தி கிறிஸ்துவங்களும் எழும்பி கள்ள போதகர்களும் எழுப்பி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேராதபடி தேவன் யாருங்கிறதே ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்தாம வேற ஒரு வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிங்களுக்கு மத்தியிலும் கள்ள போதகர்கள் மத்தியிலிருந்து விடுதலை ஆக்குகிற காலம் தான் இது. சுவிசேஷம் சொல்றது முடிஞ்சிச்சு. அந்த சுவிசேஷ காலம் முடிஞ்சிச்சு. இப்போ போய் யாருக்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, கிறிஸ்து யாருன்னு கேளுங்க, தேவன் யாருன்னு கேளுங்க, வேதம் என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு இதோட குறிச்சுதான ஞானம் இருக்குது. ஆனா இப்போ அப்படிப்பட்ட அறிவுள்ளவர்களே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகர்கள் இருந்து காப்பாற்றி எல்லாருக்கும் எச்சரிக்கையா இருக்க சொல்ற காலம் தான் இது. ஏன்னா இந்த கள்ள தீர்க்கதரிசின் காலமும் அந்தி கிறிஸ்து காலங்களும் முடிஞ்ச பின்பு கடைசி நாட்கள் சம்பவிச்சிடும். அதுக்கு முன்னதான் ஆண்டவர் எச்சரித்த அலர்ட்டா இருக்கிற சொல்ற விஷயங்கள்லாம் சம்பவிக்கிறது உண்மையா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும்னா நம்ம குடும்பத்தை கொஞ்சம் நம்ம உற்று பார்க்கணும். நம்ம சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளையும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னா இப்போ இங்க சொல்லப்பட்ட 19 காரியமும் நம்மளை சுற்றி நடந்துதான் இருக்குது இந்த தேசத்திலயும் இந்த சமுதாயத்திலயும். அப்போ கடைசி காலம் வந்துடுச்சு. நம்ம கடைசி காலத்துல தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். தேவன் மிக சீக்கிரத்துல வரப்போறாரு. அவருடைய வருகை மிக சமீபமா இருக்குது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குது. So be alert.